ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் சிங்காரத்தில் ஒரு சில்வண்டு, அத்தியாயம் 29. இனியா செய்தது திருட்டு தான். ஆனால் அழகான 2 பிள்ளை செல்வங்களை திருடியதற்கு பதில் கொடுத்து விட்டாள். அந்த வகையில்தான் அவளை அவன் மன்னித்தான். திவ்யா அறைக்குள் நுழைந்த பெரியம்மாவை கண்ட திவ்யா, பெரியம்மா என்று ஓடி வந்து கட்டி கொண்டவள் ஒரு மூச்சு அழுதாள். அளவிட்ட பைரவி, வா ப்ரஷ் பண்ணு, குளி, யூனிஃபார்ம் கூடவே இருக்காய், போ என்று பேஸ்ட் ப்ரஷ் எடுத்து கொடுத்து சோப்பு எடுத்து வைத்து உள்ளே அனுப்பினாள். அவள் குளித்து வருவதற்குள் சாப்பாட்டையும் எடுத்து வைத்து காத்திருக்க வெளியே வந்த திவ்யா, பெரியம்மானா பெரியம்மாதான் என்று செல்லம் கொஞ்சி கட்டிக்கொள்ள சாப்பாடு ஊட்டினாள் பைரவி. அமைதியாக வாங்கி வயிறு முட்ட சாப்பிட்டாள் பைரவி வந்ததும் நர்ஸ் வெளியே போய்விட்டாள். தினகரன், இனியா, சிவராஜ் மூவருமே சாப்பிட்டு விட்டு பைரவிக்காக காத்திருந்தார்கள். சாப்பிட்டு முடித்த திவ்யா, நீங்களும் சாப்பிடுங்க பெரியம்மா என்றாள். இவரும் சாப்பிட்டு விட்டு கை கழுவியவள், என்னோட திவ்யா செல்லம், அழாம நேற்று ஸ்கூலில் யார் வந்து உன்னை பார்த்து பேசினது, என்ன பேசினாங்க என்று அழாமல் சொல்லணும். தினா உன் அண்ணன் எவ்வளவு உறுதியாக இருக்கிறான். உனக்கு உன் அம்மாவோட கோழைத்தனம், பயம் எல்லாம் கொஞ்சம் வந்திருக்குடி. ஆமாம், ஆனால் நீ உன்னை மறந்துடக்கூடாது. நீ பத்மாவின் பேத்தி, அவருடைய வளர்ப்பு. அப்போ எப்படி தில்லாக எதிர்கொள்ளணும் எதையும் என்று அவர்களுக்கு அவளை கொஞ்சம் உசுப்பி விட்டுத்தான் என்ன நடந்தது என்று கேட்க பைரவி தூவிய மசாலா கொஞ்சம் வேலை செய்தது. முதலில் வந்த அழுகையை அடக்கி கொண்டு, நேற்று எங்கள் கிளாஸுக்கு மட்டும் சில விளையாட்டு போட்டிகள் நடந்தது. பெற்றவர்கள் ஒருவருக்கு அனுமதி. முதலில் நான் அப்பாவை கூட்டி போகத்தான் ஆசையாக இருந்தேன். சர்ப்ரைஸ் பண்ணி கூட்டி போகலாம்னு அப்பா, அம்மா, தினா கிட்ட கூட நான் சொல்லலை. ஆமாம், இப்பெல்லாம் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக ஸ்கூலுக்கு ஒரே நேரத்தில் வைக்கிறது இல்லை. அதுக்கு பதில் இப்படி ஒவ்வொரு செக்ஷனாக வச்சு கடைசியாக முதல்ல தேர்ந்தெடுத்தவங்களை திரும்ப ஓட விட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு காரணம் நடு சிட்டியில் பெரிய பிளே கிரவுண்ட் விட்டு ஸ்கூல் கட்ட முடியாது. மைதானம் இல்லாத காரணத்தால் தான் இப்படி இவர்கள் வைக்கிறார்கள். திவ்யா பெரிதாக எந்த போட்டியிலும் கலந்து கொள்ள மாட்டாள். அதில் ஆர்வமும் இல்லாதவள். எனவே விளையாட போன நண்பர்களின் தண்ணீர் பாட்டில், ஸ்நாக்ஸு, இப்படி அவங்க பொருட்களை வைத்து கொண்டு ஒரு பெரிய மரத்தடியில் போடப்பட்டிருந்த டைல்ஸ் திண்டில் ஏறி அமர்ந்தாள். சுற்றிலும் அவர்கள் கொடுத்ததை வைத்து கொண்டு சற்று தள்ளி நடந்த விளையாட்டை ரசித்து கொண்டு இருந்தாள். அப்போது அவள் பக்கத்தில் ஜீன்ஸு, குர்த்தி போட்டு போனிடெயில் போட்டு ரொம்ப ஸ்டைலாக வந்து இருந்தாள் காதம்பரி. பர்த்டே பார்ட்டியில் நன்றாக பார்த்ததால் அடையாளம் தெரிந்தது. இங்கே எதுக்கு வந்தார் என்றவள் முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டாள். அவள் முகத்தை பிடித்து தன் பக்கம் இழுத்த காதம்பரி, என்ன ரொம்ப சோகமாக இருக்கிற? உன் அப்பா கூட சண்டை போட்டியா? இப்படித்தான் இருக்கணும். ஆனால் உன் அம்மா சரியான பயந்தாங்கொல்லி. நீ என்னை பார்த்ததும் எவ்வளவு தில்லாக முகத்தை திருப்பிக்கிற. ஆனால் உன் அம்மா நேற்று ஹாஸ்பிட்டலில் என்னை பார்த்ததும் பயந்து விளவளத்து போனா. பின்ன பயம் இருக்காதா என்று காதம்பரி கெத்து காட்ட, எங்கள் அம்மா உங்களை பார்த்து எதுக்கு பயப்படணும்? உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று தெளிவாகத்தான் கேட்டாள் திவ்யா. கடகடவென சிரித்த காதம்பரி, என்ன சம்பந்தம்மா? எனக்கும் என் புருஷனுக்கும் இடையில வந்திருக்கிறா ஓ அம்மா. இந்நேரம் நீயும் உன் அண்ணனும் மட்டும் இல்லைன்னா, அதுவும் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இல்லைன்னா, இந்நேரம் என் புருஷன் உங்களை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாரு. ஏன் எப்பவும் உங்கள் 2 பேருக்காகவும் தான் உன் அம்மா கழுத்தில் உன் அப்பா தாலி கட்டி இருக்காரு. ஹலோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. அது என்ன மூச்சுக்கு 300 தடவை என் புருஷன்னு சொல்கிறது? உங்களுக்கு டைவோர்ஸ் ஆகிடுச்சு. ஓஹோ,
கோர்ட்டில் கொடுக்குற காகிதம் எங்கள் உறவை பிரிக்குமா? இதோ பார், என் கழுத்தில் உங்கள் அப்பா கட்டின தாலி இருக்கு. நான் தான் அவருக்கு உண்மையான பொண்டாட்டி, உன் அம்மா இல்லை என்றாள் கேலியாக. அவள் பேச்சை கேட்டு கொதிப்படைந்த திவ்யா, ஹலோ, அப்படியே பார்த்தாலும் எங்கள் அம்மாவுக்கு தான் அப்பா தாலி கட்டினார். அவங்களுக்குள்ள ஒத்து போகாமல் தான் பிரிஞ்சு வந்துட்டாங்க. எங்கள் அம்மா வயிற்றில் நாங்கள் இருந்தது எங்கள் அப்பாவுக்கே தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்பவே அவங்க 2 பேரும் சேர்ந்திருப்பாங்க. உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டார் என்றாள் திமிராக. ஹலோ, உனக்கு யாரு இந்த கட்டுக்கதையெல்லாம் சொன்னது என்று ஆச்சரியமாக காதம்பரி கேட்க, அவளுடைய ஆச்சரியம் இவளுக்கு சந்தேகத்தை கொடுத்தது. ஆனாலும் சுதாரித்து கொண்டு, என் பெரியம்மாவும் மாமாவும் தான் சொன்னாங்க என்றதும், ஓஹோ, உங்கள் வீட்டில் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற அந்த 2 டாக்டர்களுமா? அவங்க உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க. நீங்கள் சொன்னதைத்தான் சொல்வாங்க. உன் அம்மா அப்பா வாயால் அவங்க கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னாங்களா என்று கேட்க, இல்லை என்று தலையசைத்தாள் திவ்யா. இப்போ புரிஞ்சதா? உன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணமே நடக்கலை, அதுதான் உண்மை. அதனால் தயாகரனின் முதல் மனைவி நான் தான். இப்போ புரியுதா? நோ, நீங்கள் பொய் தான் சொல்கிறீங்க. என் பெரியம்மா மாமா பொய் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? உன் அம்மா செஞ்ச கேவலத்துக்கு துணை போனதே இவங்க 2 பேரும் தானே. அப்புறம் அவங்க எப்படி உன்கிட்ட உண்மையை சொல்லுவாங்க? உன் அம்மா அப்பா உன்கிட்ட ஏன் அவங்க முன்னாடி செஞ்ச கல்யாணத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லலை? அதை விடு, இதோ பாரு என்று தன் ஃபோனில் இருந்து அவர்களின் திருமண புகைப்படத்தை எடுத்து காட்டினாள். பாத்தியா, இதெல்லாம் எங்கள் கல்யாணம் நடந்தப்ப எடுத்தது. இப்படி ஏதாவது உன் அம்மா கிட்ட இருக்கான்னு கேளு. இருக்காது. ஏன்னா உன் அம்மா கல்யாணமே ஆகாமல் தப்பான வழியில் பிள்ளை பெற்றுக்கிட்டவ. அதை மூடி மறைக்கத்தான் இப்போ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த அசிங்கத்தில் என் கணவர் மேலே எந்த தப்பும் இல்லை. உன் அம்மா தான் ஏதோ சாகசம் பண்ணி தயாவை தனியாக வர சொல்லி அவருக்கு போதை மருந்து கொடுத்து அவர் கூட உன் அம்மா தப்பாக நடந்திருக்கா. இதுக்கு உன் பெரியம்மா மாமான்னு சொல்கிறியே, அந்த 2 பேரும் கூட்டு களவாணிகள். ஏன்னா உன் பாட்டி தயவுல சாப்பிட்டு படித்த அனாதைகள் அவங்க 2 பேரும். அப்புறம் உன் அம்மா பண்ணுற தப்புக்கு உடந்தையாக இருந்தால் தானே படிக்க முடியும். அப்படி படித்ததால் தானே இன்னைக்கு உன் அம்மாவை கூட கீழே தள்ளிட்டு ஹாஸ்பிட்டல் டீனாக இருக்காங்க. என்ன ஒன்று, உன் அப்பாவுக்கு சுயநினைவுக்கு வந்ததும் உன் அம்மாவோட அசிங்கம் எல்லாம் தெரிஞ்சதும் உடனே அவளை திட்டி மிரட்டி விட்டு உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உன் அம்மா ஒரு ஏமாளி. குழந்தை வயிற்றில் வந்தது கூட தெரியாமல் இருந்துட்டா. குழந்தைன்னு தெரிஞ்சு உன் அம்மா பெரியம்மா மாமா எல்லாரும் வர்றதுக்குள்ள எங்களுக்கும் கல்யாணமாகி 3 மாதம் ஆகிவிட்டது. இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வாயை மூடிக்கிட்டு போயிட்டாங்க. உன் அம்மாவுக்கு பணம் தேவையாக இருந்தால் அதை வச்சு மிரட்டி என் கணவர்கிட்ட பணம் பறிச்சிருப்பா. அந்த தேவை தான் அவளுக்கு இல்லையே. அவளுக்கு தேவை உன் அப்பா தான். அவருக்கு அவளை பிடிக்கலை. அறவே ஆகாது. கால்பட்டா குத்தம் கைப்பட்டா குத்தம்னு சொல்கிறவர். நீயே பாரேன் என்று அவளுடைய ஃபோனில் இருந்து தயாகரனும் அவளும் அந்யோன்யமாக இருக்கும் சில புகைப்படங்களை காட்டிவிட்டு, நல்லா பாரு, இந்த மாதிரி உன் அப்பா உன் அம்மாவை எப்போவாவது காதலோட அன்போட பார்த்துருக்கிறாரா? என்னை இறுக்கி அணைத்து முத்தமிடுகிறாரே, இப்படி உன் அம்மா கிட்ட நடந்திருக்கிறாரா? சொல்லு. இந்த 6 மாதம் உன் அப்பா கூட தானே இருக்கீங்க. உன் அம்மா பயந்தவ தான். ஆனால் நேர்மையானவ. நேற்று நான் பேசின பேச்சில் இருந்தே தயாகரனுக்கு என்னத்தான் பிடித்திருக்கு, பிள்ளைகளுக்காகத்தான் எனக்கு தாலி கட்டி இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதால தான் நேற்று இரவே என் புருஷனோட அறையில் இருந்து போயிட்டா. இதோ பாரு, நீயும் உன் அண்ணனும் உன் அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைகள்தான். அதில் எனக்கும் சந்தேகம் இல்லை. ஆனால் தப்பான வழியில், சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் புறம்பான வழியில், அதாவது நீயும் உன் அண்ணனும் அசிங்கமான பிறவிகள். என்ன பண்ணுறது, பிறந்த விதம் அசிங்கம், அவமானம்தான். என்றாலும் என் புருஷனுக்கு பிறந்துட்டீங்களே, அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் உங்களை அந்த வீட்டை விட்டு விரட்டாமல் விட்டிருக்கார் என் புருஷன். எனக்கு தேவை என்னன்னா என் புருஷன்தான். பாருங்க,
என் 1 வயது மகள் உங்களால் பெற்ற அப்பாவை பிரிந்து அப்பா பாசம் இல்லாமல் வளர்றா. உங்களை மாதிரி அவள் பாவம் இல்லையா சொல்லுங்க? அவ அப்பா கூட அவ சேர்ந்து வாழாம போக ஒரே காரணம் உன் அம்மாவும் நீங்களும் தான். நீங்கள் 2 பேரும் என் புருஷனுக்கு பிறந்தவங்க. அதனால் போனா போகுதுன்னு உங்களை மட்டும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் உன் அம்மா உங்கள் கூட இருக்கக்கூடாது. என் புருஷனுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு விலகி போயிடணும். சரியா? நீ தான் உன் வீட்டில் கொஞ்சம் நியாயமாக இருக்கிறாய். அதனால தான் சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம உன்கிட்ட வந்து பேசுகிறேன். சரியா? கூடிய சீக்கிரம் நீயும் உன் அண்ணனும் உன் அம்மா கூட போனாலும் சரி, இல்லை உன் அம்மா மட்டும் போனாலும் சரி, எனக்கு 2மே சம்மதம்தான் என்றாள். திவ்யா வளர்ந்தும் வளராத பெண். டீன் ஏஜ் பெண்ணும் இல்லை, அதே சமயம் குழந்தையும் இல்லை. அப்புறம் அவளால் எப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகளை கேட்டு உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்க முடியும்? இது எல்லாத்தையும் விட முக்கியமானது, நானும் என் அண்ணனும் அப்பாவுக்கு சட்ட ரீதியான திருமணத்தினால் பிறக்கலையாம், அசிங்கத்தில் பிறந்தவர்களாம் என்று கூறி திவ்யா பொங்கி பொங்கி அழுதாள். எந்த விஷயம் இவர்களுக்கு தெரியக்கூடாது என்று அனைவரும் மறைத்தார்களோ அதையே சொல்லி சின்ன பெண்ணின் மனதை உடைத்து இருக்கிறாள் அந்த காதம்பரி. மகளை அணைத்து முத்தமிட்ட பைரவி, இப்போ நீயும் உன் அம்மாவும் அண்ணனும் உன் அப்பா கூட இருக்கிறதால பாதிப்பு யாருக்கு அதிகம் என்று கேட்க, பாவம் அவங்களோட அந்த சின்ன குழந்தைக்கு தான் கஷ்டம். எங்களை மாதிரியே அப்பா இல்லாமல் அம்மா தான் உலகம்னு இருக்கு என்றாள் திவ்யா. பிள்ளையின் இரக்க குணத்தை தூண்டிவிட்டு இருக்கிறாள் அந்த காதம்பரி. அவளுடைய குழந்தையை வைத்தே திவ்யாவிடம் காய் நகர்த்த பார்க்கிறாள். அதுவும் ரொம்ப சாமர்த்தியமாக இதை செய்திருக்கிறாள். இவர்களின் பிறப்பை பற்றி இப்போ சொன்னா புரிந்து கொள்ளும் பக்குவம் இவளிடம் இல்லை. 10 வயது குழந்தைக்கு IVF பண்ணுறது பற்றி எல்லாம் தெரியாது, புரிய வைக்கவும் முடியாது. வேற வழியில் போய்த்தான் அவளை மடக்க வேண்டும். அதே சமயம் அவள் அம்மா அப்பா உறவில் இருக்கும் சந்தேகத்தை முதலில் களைய வேண்டும். இதற்கெல்லாம் நீண்டகால இடைவெளி தேவைப்படும். திவ்யாவின் மனநிலை காதம்பரி பிரச்சனை பண்ணுவதை வைத்தே இனியா தயாகரனை தாம்பத்திய வாழ்க்கையில் கொண்டு வரணும். அதுவும் மிக இயல்பாக. அதற்கு கண்டிப்பாக சில மாதங்கள் கூட ஆகலாம். இப்போ இவளை சமாதானப்படுத்தி, அதாவது காதம்பரி மேல்தான் தப்பு, அவள் பொய் சொல்கிறாள் என்பதை நிஜமாக திவ்யாவே புரிந்து கொள்ளும்படி செய்யணும். இவர்கள் யார் சொன்னாலும் சரி சரி என்று தலையாட்டும் பிள்ளைகள் இல்லை. சாட்சிகள் ஆதாரங்களை வைத்துத்தான் நம்ப வைக்கணும் என்று நிதானமாக யோசித்த பைரவி, அந்த காதம்பரி சொன்னதில் சில விஷயங்கள் உண்மை, சில விஷயங்கள் பொய் திவ்யா என்றாள் அழுத்தமான குரலில். எனக்கும் ஓரளவு புரியுது பிரியம்மா. உங்களை வேலைக்காரங்க அம்மா சொன்னால் செய்வீங்கன்னு சொல்கிறது எல்லாம் தப்பு. நானோ அண்ணனோ, ஏன் அம்மா தப்பு பண்ணினா கூட நீங்கள் தான் கண்டிப்பீங்க. நீங்கள் தான் சரி தப்பு அப்படின்னு இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு அம்மாவுக்கே சொல்வீங்க. பாட்டியே சொல்லியிருக்காங்க. தொழில் என்று போனதால் உன் அம்மாவை நான் சரியாக கவனிக்கலை. இப்போ தான் பைரவி உங்களோட சேர்த்து என் மகளையும் வளர்க்குறா என்று சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களையும் மாமாவையும் பற்றி சொன்னது அத்தனையும் தப்பு. ஆனால் அதே சமயம் அவங்க திருமண ஃபோட்டோ, அவங்களுக்குள்ளே இருந்த அம்மா அப்பாவிற்கான நெருக்கம், சொந்தம் அம்மாவிடம் அப்பா காட்டினதே இல்லையே. ஆனால் அம்மாவுக்கு அப்பா மேல் காதல் இருக்குது. அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அப்பாவிற்கு அம்மாவை பிடிக்கலைன்றது 100% அவங்க சொன்னது உண்மை. அதனால தான் அம்மாவும் அப்பாவோட அறையில் இருந்து வெளியே வந்துட்டாங்க என்றாள். இவ்வளவு அறிவாளியாகவும் பிள்ளைகள் இருந்தால் இப்படி சமயத்தில் சிக்கல்தான் போல என்று நினைத்த பைரவி, இந்த விஷயம் 100% உண்மைன்னு நான் ஏற்றுக்கிறேன். உன் அப்பாவுக்கு உன் அம்மாவை முன்பு பிடிக்காது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. எங்களுக்கு அவங்களுக்குள் உள்ள பிணைப்பு இருக்குது அப்படின்னு புரியுது. ஆனால் அவர்கள் ஒன்றும் சிறு வயது காதலர்கள் இல்லை. 10 வயது பிள்ளைகளின் அம்மா அப்பா. அந்த நிலையில் இருந்து உங்கள் கண் முன்னாடி உங்கள் பெத்தவங்களாக தான் அவங்க இருக்காங்க. அதில் தப்பில்லையே. அதைவிட நீ முக்கியமான ஒரு விஷயம், உன் அப்பா உன் அம்மாவை காதலிக்கலை, ஆனால் திருமணம் செய்து கொண்டார். அதுவும் உன் தமையந்தி பாட்டியின் வற்புறுத்தலால் நடந்த திருமணம். அந்த கோபம் உன் அப்பாவுக்கு உண்டு. இன்னும் போக போக அது குறையும்.
நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவோட சட்டப்படியான வாரிசுகள் தான். அதற்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு, நான் காட்டுறேன் என்றார்.